உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நீட் தேர்வு மையங்களில் மோசடி செயல்களை கண்டறிய AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன் வணக்கம். தேசிய தேர்வு முகமை இந்த நீட் தேர்வு மையங்கள் கண்காணிப்பு தொடர்பாக சொல்லியிருப்பது என்ன? வணக்கம் காயத்ரி. நாடு முழுவதும் MBBS BDS படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. 22,79,743 மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். இந்த நிலையில தேர்வு தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை தேசிய தேர்வு முகமை தொடர்ந்து கொடுத்தபடி இருக்கிறது. இந்த நிலையில குறிப்பாக இந்த தேர்வில் எந்த விதமான முறைகேடுகளும் சர்ச்சைகளும் இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்பது தேசிய தேர்வு முகமையின் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நீட் தேர்வில் பல்வேறு பிரச்சனைகளும் முறைகேடுகளும் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆள் மாறாட்டம், கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிவு, கேள்வித்தாள் விற்பனை என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் பலர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் நடைபெற்றது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் எந்த விதமான முறைகேடுகளும் நடக்காமல் இருப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்த வரிசையில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தேர்வில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்கவும், ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் அதனை கண்டுபிடிக்கவும் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அதன்படி நாடு முழுவதுமே தேர்வு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வு மையங்களிலுமே CCTV கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று AI தொழில்நுட்பத்தின் மூலமாக தேர்வு அறைகளில் என்னென்ன நடைபெறுகிறது, யாராவது இந்த வழக்கத்திற்கு மாறாக முறைகேடான சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா, மாணவர்களுக்கு யாராவது உதவி செய்கிறார்களா என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக இந்த AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலமாக இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்வு நடைபெறும் என்பது தேசிய தேர்வு முகமையின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கர். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.